அடுத்து பாருங்க, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடியும் எனில் இருவரும் சேர்ந்து. இப்போ இந்த கொஸ்டின் நான் சிம்பிளாவே முடிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண மெத்தட் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேலையோட அளவு பாத்தீங்கன்னா 3 மடங்கு. ஏ என்பவர் பிஐ காட்டிலும். இங்க பாருங்க, நம்ம பண்ண லாஜிக் தான். 3 மடங்குனா 3 பைக் பண்ணா 1 பைக் பண்ணுவாரு. அப்ப டேஸ் இவர் 1 எக்ஸ்னா இவர் 3 எக்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் எவ்வளவு சொல்றாங்க? 24. 1 எக்ஸ் 24 யாரு சொல்றாங்க? நேரம் 24 தான். டிஃபரன்ஸ் 24. 2 எக்ஸ் 24னா 12 36. இந்த மாதிரி ரெண்டா பிரியும். 12 36 பிரியும். சரிங்களா? இருவரும் சேர்ந்து மொத்தம் 12 36 எல்சிஎம் எவ்வளோ? 36. 2 பேரும் சேர்ந்தா 3 1 4. டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 9. ஆப்ஷன் இருக்கா? 9 நாள். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் வந்து பாத்தீங்கன்னா புக் படிலாம் போகக்கூடாது. நம்ம என்ன ஐடியா சொன்னோமோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? இதுல வந்து இந்த ஏபி இது லாஜிக். இது நீங்க எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணலாம். அதாவது ஏ என்பவர் பிஐ காட்டும் 3 மடங்கு திறமையானவர். கொஸ்டின் வரீங்களா? இந்த மெத்தட்ல பண்ணலாமா? ஏ என்பவர் பிஐ காட்டிலும் நம்ம எப்படி பார்த்திருக்கோம்? ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர். இவர் 3 பைக் பண்ணாருன்னா இவர் 1 பைக் பண்ணுவாரு. இது இவங்களோட எஃபிஷியன்சி டைப். பார்த்தோம்ல 3 டைப் எஃபிஷியன்சி டைப். அப்ப டேஸ் எப்படி இருக்கும்? எஃபிஷியன்சியும் டேஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்ப இவர் எக்ஸ்னா இவர் 3 எக்ஸ். அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 2 எக்ஸ். இந்த 2 எக்ஸ் தான் 24 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ 12. எக்ஸோட வேல்யூ 12னா இவர் 12 நாள்ல முடிப்பாரு. இவர் 3 12 36 நாள்ல முடிப்பாரு. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 3 பைக்கா 12 நாள் பண்ணா டோட்டலா எத்தனை பைக் பண்ணுவாரு? 36 பைக் டோட்டல். அதே மாதிரி 1 1 36 நாள் பண்ணா அப்போ என்னதான் வரும்? 36 பைக். அப்ப டோட்டல் எவ்வளவு? 36. 2 பேரும் சேர்ந்து பண்ணான்னு கேக்குறாங்க. 1 3 சேர்ந்த எவ்வளவு? 4 பைக். ஒரு நாளைக்கு 4 பைக் அப்படின்னா மொத்தம் 9 நாள்ல முடிப்பாங்க. சரியா? இதான் நம்ம பண்ணோம். ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா ரொம்ப ஈஸி. 3 எடுத்துக்காட்டு முடிச்சிருக்கேன்.